السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பத்ரி சஹாபாக்களின் குறிப்பில் இன்று நான் எடுத்துக்கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் ஆசிம் பின் அதி ஆவார்கள். அன்னாரின் தந்தையின் பெயர் அதி ஆகும். அன்னார் பனு அஜ்லான் பின் ஹாரிசாவின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த கோத்திரம் பனு ஜெயித் பின் மாலிக்கின் நட்பு கோத்திரமாகும். ஹஜ்ரத் ஆசிம் அவர்கள் பனு அஜ்லான் கோத்திரத்தின் தலைவரான ஹஜ்ரத் உஸ்மான் பின் அதி அவர்களின் சகோதரர் ஆவார்கள். அன்னாரது சுட்டுப்பெயர் அபுபக்கர் என்றும் கூறப்படுகின்றது. வேறு சிலர் அன்னாரது சுற்றுப்பெயர் தொடர்பாக அபு அப்துல்லா, அபு உமர், அபு அம்ர் என்றும் கூறுகின்றனர். அன்னார் நடுத்தர உயரத்தை கொண்டவராக இருந்தார்கள். மேலும் தலைமுடிகளுக்கு மெஹந்தி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்னாரது மகனின் பெயர் அபுல் பர்தா ஆகும். அன்னாரது மகளின் பெயர் சஹ்லா ஆகும். இவர்களது திருமணம் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுடன் நடைபெற்றது. இந்த திருமணம் மூலமாக இவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். மஅன், உமர், ஜெயித் ஆகிய 3 ஆண் பிள்ளைகளும் அம்மத்துர் ரஹ்மான் சுக்ரா என்ற ஒரு மகளும் இருந்தனர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போர்க்காக சென்றபோது ஹஜ்ரத் ஆசிம் பின் அதி அவர்களை கபா மற்றும் மதீனாவின் அருகில் உள்ள ஆலியா என்ற இடத்திற்கு அமீராக நியமித்தார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறும் வருகிறது: ரவுஹா என்ற இடத்தில் இருந்தபோது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலியா என்ற இடத்திற்கு அன்னாரை அமீராக நியமித்து திருப்பி அனுப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆசிம் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். ஆனால் அன்னாரை பதர் போர் சஹாபாக்களில் இணைத்தார்கள். மேலும் போரில் கிடைத்த செல்வத்தில் அன்னாருக்கும் பங்கை நிர்ணயித்தார்கள். சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அதாவது, மதீனாவிலிருந்து வெளியேறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் அவர்களை மதீனாவின் அமீராக நியமித்தார்கள். ஆனால் அன்னார் மதீனாவிலிருந்து 36 மைல் தொலைவில் உள்ள ரவுஹா என்ற இடத்தை அடைந்ததும் அப்துல்லா பார்வையற்ற நபராவார். மேலும் குறைஷிகளின் படையும் வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் தமக்கு பின்னால் மதீனாவின் ஏற்பாடுகளும் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு லுபாபா பின் முன்சிர் அவர்களை மதீனாவின் அமீராக நியமித்து திருப்பி அனுப்பினார்கள். மேலும் அப்துல்லா பின் மக்தூம் அவர்கள் தொடர்பாக அன்னார் இவ்வாறும் கட்டளை பிறப்பித்தார்கள். அதாவது, அபு லுபாபா அவர்கள் இமாமு சலாத்தாக மட்டுமே செயல்படுவார்கள். ஆனால் அமைப்பு தொடர்பான பணிகளை ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்கள் மேற்கொள்வார்கள். மேலும் இவ்வாறு கபா என்ற பகுதிக்கு
ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆசிம் பின் அதி அவர்களை அமீராக நியமித்தார்கள். ஹஜ்ரத் ஆசிம் அவர்கள் உஹது, அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். அன்னார் ஹிஜ்ரி 45வது ஆண்டு அமீர் முஆவியா அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள். அப்போது அன்னாரது வயது 115 ஆகும். மேலும் சிலர் அன்னார் 120வது வயதில் வஃபாத்தானார்கள் என்று கருதுகின்றனர். ஹஜ்ரத் ஆசிம் அவர்கள் மரணமடையவிருந்த தருணத்தில் அவர்களது வீட்டில் உள்ளவர்கள் அழத் தொடங்கினர். அதற்கு அவர்கள், எனக்காக அழாதீர்கள், ஏனென்றால் நான் நீண்ட ஆயுளை கழித்துவிட்டேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்காக ஆயத்தமாகுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டவாறு செல்வந்தர்களிடம் அல்லாஹ்வின் வழியில் செல்வங்களையும் பயணத்திற்கான ஏற்பாடுகளையும் தியாகம் செய்யுமாறு கூறினார்கள். அப்போது பல்வேறு மக்களும் தத்தமது தகுதிக்கேற்ப தியாகங்கள் செய்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது வீட்டில் உள்ள அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். அது 4000 திர்ஹமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், உங்களது வீட்டில் உள்ளவர்களுக்கு எதையாவது விட்டுவிட்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், வீட்டில் உள்ளவர்களுக்காக அல்லாஹ்வையும் அவனது ரசூலையும் விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தமது வீட்டில் உள்ள பாதி பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், உங்களது வீட்டில் உள்ளவர்களுக்கு எதையாவது விட்டுவிட்டு வந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், பாதி பொருட்களை விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் 100 அவுக்கியாவை வழங்கினார்கள். ஒரு அவுக்கியா என்பது 40 திர்ஹமாகும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் மற்றும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோர் பூமியில் அல்லாஹ்வின் கருவூலங்களில் ஒரு கருவூலமாவார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்கின்றனர் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பெண்களும் தியாகம் செய்தனர். அதே போன்று நான் எடுத்து கூறி வருகின்ற இந்த சஹாபி ஹஜ்ரத் ஆசிம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் 70 வஸ்க் பேரித்தம்பளங்களை வழங்கினார்கள். ஒரு வஸ்க் என்பது 60 சாக் ஆகும். ஒரு சாக் என்பது ஏறக்குறைய 2.5 கிலோ எடையை கொண்டதாகும். எவ்வாறு இருப்பினும் ஆசிம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடமிருந்த பேரித்தம்பளங்களை வழங்கினார்கள், அதுவும் அதிக அளவில் வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிரார் பள்ளியை இடிக்குமாறு எந்த சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்களோ அவர்களில் ஹஜ்ரத் ஆசிம் பின் அதி அவர்களும் ஒருவராவார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இவ்வாறு எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு அம்ர் பின் அவுஃபை சார்ந்தவர்கள் குபா பள்ளிவாசலை கட்டினர். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வந்து தொலை வைக்குமாறு அன்னாருக்கு செய்தியும் அனுப்பினார்கள். பனு கனம் பின் அவுஃபை சார்ந்தவர்கள் இந்த பள்ளிவாசலை பார்த்தபோது பனு அம்ர் கட்டியதை போன்றே நாமும் ஒரு பள்ளிவாசலை கட்டுவோம் என்று கூறினர். பனு ஆமிர் என்பவன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருவனாக இருந்தான். அவன் இவர்களிடம், நீங்களும் பள்ளிவாசலை கட்டுங்கள், மேலும் இதில் முடிந்த அளவு ஆயுதங்களையும் ஒன்று சேருங்கள் என்று கூறினான். அவனது நோக்கம் இந்த இடத்தை குழப்பத்திற்கான தலைமையகமாக ஆக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. மேலும் அவன் கூறினான், நான் ரோம் நாட்டின் அரசரான கைசரிடம் செல்கின்றேன், அங்கிருந்து ஒரு படையை கொண்டு வருவேன், பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களுடன் இருப்பவர்களை இங்கிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று கூறினான். பள்ளிவாசல் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நாங்கள் பலவீனமானவர்களுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டியுள்ளோம், அவர்களால் தொலை தூரத்தில் சென்று தொழ முடியாது என்று கூறியவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் இந்த பள்ளிவாசலில் தொழ வைக்க வாருங்கள் என்று கூறினர். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்போது பயணத்திற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் நான் திரும்பி வந்த பிறகு தொலை வைப்பேன் என்று கூறினார்கள். இது தபூக் போருக்கான பயணமாக இருந்தது. தபூக் போரிலிருந்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரும்போது மதீனாவிலிருந்து சிறிது தொலைவில் உள்ள ஜியோன் என்ற இடத்தில்
அதாவது இந்த இடத்திற்கும் மதீனாவிற்கும் 1 மணி நேரம் பயண தூரம் உள்ளது. அந்த இடத்தில் தங்கினார்கள். அப்போது அன்னாருக்கு ஜிரார் பள்ளிவாசல் தொடர்பாக வகை அருளப்பட்டது. அது சூரா தௌபாவில் உள்ளது. வல்லதீன தஹது மஸ்ஜிதன் ஜிராரோ வ குஃப்ரன் வ தஃப்ரிகா பைனல் முஃமினீன வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கப்ல் வல யஹ்லிஃபுன்ன இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாஸிபூன். அதாவது தீங்கிழைக்கவும் நிராகரிப்பிற்கு உதவவும் நம்பிக்கையாளர்களுள் பிரிவினையை உண்டாக்கவும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்து முன்னர் போராடியவர்களுக்கு பதுங்குமிடமாகவும் பள்ளிவாசல் ஒன்றை கட்டியவர்கள் நாங்கள் நன்மையையே நாடுகின்றோம் என்று நிச்சயமாக சத்தியம் செய்கின்றனர். ஆனால் நிச்சயமாக அவர்கள் பொய்யுரைத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான். இதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் பின் துஹ்ஷம் மற்றும் நுஅமான் பின் அதி ஆகியோரை அழைத்து ஜிரார் பள்ளியை இடிக்குமாறு கட்டளையிட்டார்கள். சில அறிவிப்புகளில் இவ்வாறு வந்துள்ளது. அதாவது ஹஜ்ரத் ஆசிம் பின் அதி மற்றும் ஆமிர் பின் சக்கன் மற்றும் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களை ஷஹீதாக்கிய வஹ்ஷி மற்றும் சுவைத் பின் அப்பாஸ் ஆகியோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோக்கத்திற்காக அனுப்பினார்கள். ஜர்கானியில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் 2 நபர்களை அனுப்பி இருக்கலாம். பிறகு இவர்களுக்கு உதவி செய்வதற்காக மேலும் 4 நபர்களை பின்னர் அனுப்பியிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபர்களை ஜிரார் பள்ளியை இடித்து விடுமாறும் எரித்து விடுமாறும் கட்டளையிட்டார்கள். இவர்கள் அனைவரும் மிக வேகமாக ஹஜ்ரத் மாலிக் பின் துக்ஷம் அவர்களின் கோத்திரமான பனு சாலமை சென்றடைந்தனர். ஹஜ்ரத் மாலிக் பின் துக்ஷம் அவர்கள் ஹஜ்ரத் மன் அவர்களிடம் எனக்கு சிறிது காலக்கெடு வழங்குங்கள், நான் வீட்டிலிருந்து நெருப்பை கொண்டு வரட்டும் என்று கூறினார்கள். எனவே அவர்கள் வீட்டிலிருந்து காய்ந்த பேரித்தம்ப மரத்தின் கிளையில் நெருப்பை மூட்டி எடுத்து வந்தார்கள். மேலும் அவர்கள் மக்ரிப் மற்றும் இஷா நேர தொழுகைக்கு இடையேயான நேரத்தில் ஜிரார் பள்ளிவாசலுக்கு அருகே சென்றார்கள். மேலும் அதற்கு தீ வைத்து அதனை மண்ணோடு மண்ணாக்கி விட்டார்கள். இது தொடர்பான சில விஷயங்களை நான் ஹஜ்ரத் மாலிக் பின் துஷம் அவர்களின் குறிப்பில் எடுத்து கூறியுள்ளேன். எவ்வாறு இருப்பினும் அந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசலை கட்டியவர்கள் அங்கு இருந்தனர். ஆனால் நெருப்பு மூட்டப்பட்டவுடன் இவர்கள் இங்கும் அங்கும் ஓடிவிட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்ததும் இந்த பள்ளியின் இடத்தை ஆசிம் பின் அதி அவர்களுக்கு இங்கு வீட்டை கட்டிக் கொள்ளட்டும் என்று கருதி கொடுக்க விரும்பினார்கள். ஆனால் ஆசிம் அவர்கள் இந்த இடத்தை நான் பெறமாட்டேன் என்று கூறி மன்னிப்பு கோரினார்கள். ஏனென்றால் இந்த இடம் தொடர்பாக அல்லாஹ் வஹி அறிவித்திருந்தான். அதாவது இது எத்தகைய இடம் என்றால் அல்லாஹிற்கு இங்கு கட்டிடம் கட்டுவது விருப்பத்திற்குரியதாக இருக்கவில்லை, எனவே எனக்கும் விருப்பமில்லை என்று அவர்கள் கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் அக்ரம் அவர்களுக்கு இந்த இடத்தை வழங்கினார்கள். அவர்களிடம் எந்த வீடும் இருக்கவில்லை. ஆசிம் பின் அதி அவர்கள் கூறினார்கள், என்னிடத்தில் வீடு இருக்கிறது, நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன் என்று கூறியவாறு இதனை சாபித் பின் அக்ரம் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், ஏனென்றால் அவர்களிடம் வீடு இல்லை, அவர்கள் இங்கு வீடு கட்டிக்கொள்ளட்டும் என்று அன்னார் கூறினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிரார் பள்ளிவாசல் இருந்த அந்த இடத்தை சாபித் பின் அக்ரம் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இப்னு இஸ்ஹாக்கின் கூற்றிற்கேற்ப ஜிரார் பள்ளியை கட்டிய நயவஞ்சகர்களின் பெயர் இதுவாகும். அதாவது குசானா பின் காலித், முஅத்தப் பின் கஷீர் பின் அஸ்ஹர், அப்பாத் பின் ஹனீப், ஜாரியா பின் ஆமிர் மற்றும் இவரது 2 மகன்களான மஜ்மா பின் ஜாரியா மற்றும் ஜயித் பின் ஜாரியா, நௌஃபில் பின் ஹாரிஸ், எக்ஸல் பின் நுமான், வதியா ஆகியோர் அவர். அபு ஆமிர் ரஹப் என்பவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பம் விளைவிப்பவன் என்று பெயர் சூட்டினார்கள். அவனுடன் இவர்கள் அனைவரும் இணைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு முறை தில்லி பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்போது தில்லி ஜாமியா பள்ளிவாசலை பார்த்து அன்னார் கூறினார்கள், மிக அழகான பள்ளிவாசலாகும்.
ஆனால் பள்ளிவாசலின் உண்மையான அழகு கட்டடத்துடன் மட்டுமல்ல, மாறாக களப்பற்ற முறையில் தொழுகின்ற தொழுகையாளிகளால் தான் இருக்கின்றது. இல்லையென்றால் இந்த அனைத்து பள்ளிவாசல்களும் காலியாக இருக்கின்றது. அந்த காலத்தில் அதிகமான பள்ளிவாசல்கள் காலியாகவே இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் சிறியதாக இருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், பேரித்த மரத்தின் கட்டைகளால் அந்த பள்ளிவாசலின் மேற்கூரை கட்டப்பட்டு இருந்தது. மழை நேரத்தில் மேற்கூரையிலிருந்து தண்ணீர் வடியும். அன்னார் கூறுகின்றார்கள், பள்ளிவாசலின் அழகு தொழுகையாளிகளின் மூலமாகவே உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரத்தில் உலகவாதிகளும் ஒரு பள்ளியை, அது இறைவனது கட்டளைக்கேற்ப இடிக்கப்பட்டது. மேலும் அதன் பெயர் ஜிரார் பள்ளிவாசலாகும், அதாவது தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் மண்ணோடு மண்ணாக்கப்பட்டது. அன்னார் கூறுகின்றார்கள், பள்ளிவாசல் தொடர்பாக உள்ள கட்டளை என்னவென்றால் அது இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட வேண்டும். இதுவே பள்ளிவாசல் கட்டப்படுவதன் உண்மையான நோக்கமாகும். இன்றைய காலத்தில் முஸ்லிம்களில் ஒரு பிரிவினருக்கு பள்ளிவாசலை நிரப்புவதன் பக்கம் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் வியப்பிற்குரிய விஷயம் என்னவென்றால், இவர்களுக்கு இந்த கவனமும் அதில் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகைக்கு பிறகு ஏற்பட்டுள்ளது. இறைவணக்கத்தின் பக்கம் இவர்களுக்கு கவனம் ஏற்பட்டுள்ளது என்றால் அதுவும் அன்னாரது வாதத்திற்கு பிறகு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் அழகான பள்ளிவாசலை கட்டுகின்றனர், மிகவும் கவனம் செலுத்தியவாறு பள்ளிவாசலை கட்டுகின்றனர். அவர்களில் சிலர் பள்ளிவாசலை நிரப்புவதன் பக்கமும் கவனம் செலுத்தியுள்ளனர். பாகிஸ்தானில் இன்றைய நாட்களில் கவனம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அவர்களது பள்ளிவாசல் இறையச்சம் இல்லாமல் இருக்கின்றது. அல்லாஹ் ஜிரார் பள்ளிவாசலை இடிப்பதற்கான கட்டளையை வழங்கியுள்ள இந்த வசனம் மற்றும் அதற்கு அடுத்து வருகின்ற வசனங்களில் மிக தெளிவாக கூறியுள்ளான். அதாவது உண்மையான பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்படுவதுதான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆனால் அஹ்மதி அல்லாத ஆலிம்கள் தமது எண்ணத்தில் இறையச்சமானது வெறும் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பள்ளிவாசல்களில் நின்றவாறு எல்லா விதமான அசுத்தமான பேச்சுகளை பேச வேண்டும், அன்னார் தொடர்பாக தீய வார்த்தைகளை பயன்படுத்துவது, ஜமாத்தை ஏசி பேசுவது ஆகியவையே என்று கருதுகின்றனர். இது மட்டுமல்லாமல் இந்த பள்ளிவாசல்களில் இமாமத் மற்றும் பிரிவுகளுக்கிடையில் உள்ள கருத்து வேறுபாட்டின் காரணமாக இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு எதிராகவும் ஏசி பேசுகின்றனர். இப்போது இது பொதுவாக பரவி கொண்டிருக்கின்றது. அதாவது பள்ளிவாசலில் நடக்கின்ற பெரும்பான்மையான குழப்பமான சம்பவங்கள், ஒருவர் மற்றவரை ஏசி பேசுகின்ற சம்பவங்கள் ஆகியவை வைரலாகி கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அனைத்து விஷயங்களும் இவர்களிடம் இறையச்சம் இல்லை. மேலும் இவர்கள் பள்ளிவாசலுக்கு செலுத்த வேண்டிய உண்மையான உரிமையை செலுத்தவில்லை என்பதை காட்டுகின்றது. மேலும் இவர்களது செயல்களின் மூலம் அஹ்மதிகள் பாடம் கற்க வேண்டும். ஆக நாம் நமது பள்ளிவாசலை இறையச்சத்தின் அடிப்படையில் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் இறையச்சத்தை முன்னிறுத்தியவாறு இந்த பள்ளிவாசல்களை நிரப்புவதற்காக வருகை தர வேண்டும். இதுவே உண்மையான நோக்கமாகும். இது எப்போது வரை நம்மிடம் நிலை பெற்றிருக்குமோ அப்போது வரை அல்லாஹ்வின் அருட்களுக்கு நாம் வாரிசாகிக் கொண்டே செல்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லிமன் ஹாரிபல்லாஹ் என்பதற்கு விளக்கமளித்தவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள். இது கிறிஸ்தவனான அபு ஆமிரை குறிக்கின்றது. அவனது சூழ்ச்சிகளில் ஒரு சூழ்ச்சி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் வருகை தந்து தொழுதால் பிறகு சில முஸ்லிம்களும் இங்கு வந்து தொழுகைக்காக வருவர். இவ்வாறு முஸ்லிம்களின் ஜமாத்தை நான் உடைத்து விடுவேன் என்று அவன் சூழ்ச்சி செய்தான். மேலும் அபு ஆமிர் தனது ஒரு கனவையும் பரப்பி வைத்திருந்தான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்பட்டு தம்முடன் எவரும் இல்லாமல் தனித்தவராக மரணிப்பார் என்று பரப்பியிருந்தார். நவுதுபில்லாஹ். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது இந்த கூற்றை செவியுற்ற பிறகு கூறினார்கள், கனவு உண்மையானதாகும், அவர் சரியாகவே கூறுகின்றார். உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த கனவு இந்த அடிப்படையில் உண்மையாகும். அதாவது அவர் தமது நிலையையே அவ்வாறு கண்டுள்ளார், பிறகு அவ்வாறே நடக்கவும் செய்தது. அவர் தொடர்பாக எழுதுகின்றார்கள், இனி வருங்காலங்களில் எவராவது இவ்வாறு செய்தால் அவரது முடிவும் இவ்வாறே இருக்கும். நாம் பார்க்கின்றோம், இந்த நாட்களில்
எதிரிகளின் முடிவு இவ்வாறே ஆகிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து நான் எடுத்து கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜரத் உமர் பின் அவுஃப் ஆகும். அன்னாரது பெயர் உமேர் என்றும் வந்துள்ளது. அன்னாரது தந்தையின் பெயர் அவுஃப் ஆகும். அன்னாரது சுட்டு பெயர் அபு அம்ர் ஆகும். அன்னார் மக்காவில் பிறந்தார்கள். இப்னு சஅதின் கூற்றிற்கேற்ப அன்னார் யமன் நாட்டை சார்ந்தவராவார்கள். அதாவது யமனில் வசிக்கக்கூடியவராக அன்னார் இருந்தார்கள். வரலாற்றாசிரியர்கள், ஹதீஸ் வல்லுநர்கள் இந்த சஹாபியின் பெயரை பற்றி பல்வேறு கருத்துக்களை எழுதியுள்ளார்கள். இமாம் புகாரி, இப்னு இஸ்ஹாக், இப்னு சஅத், அல்லாமா இப்னு அப்து, அல்லாமா இப்னு அசீர் ஜஸ்ரி போன்றோர் அன்னாரது பெயரை அம்ர் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் இப்னு ஹிஷாம், மூசா பின் உக்பா, வாக்கிதி போன்றோர் அன்னாரது பெயரை உமேர் என்று குறிப்பிட்டுள்ளனர். அல்லாமா பத்ருத்தீன் ஐனி மற்றும் அல்லாமா இப்னு ஹிஜ்ரி அஸ்கலானி ஆகிய இருவரும் சஹி புகாரிக்கு விளக்கம் எழுதியுள்ளனர். இவர்களது கூற்றிற்கேற்ப அமர் பின் அவுஃப் மற்றும் உமேர் பின் அவுஃப் ஆகியோர் ஒரு நபரின் பெயரே ஆகும். இமாம் புகாரி அவர்களோ ஹசரத் அமர் பின் அவுஃப் அன்சாரி அவர்கள் குறைஷிகளின் பனு ஆமிர் பின் லூயின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர் என்று எழுதியுள்ளார்கள். ஆனால் இப்னு ஹிஷாம், இப்னு சஅத் ஆகியோர் அன்னார் குறைஷி குடும்பத்தின் பனு ஆமிர் பின் லூயியை சார்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளனர். புகாரியின் விரிவுரையாளரான அல்லாமா பத்ருத்தீன் அவர்கள் இவ்விரண்டு கருத்துக்களையும் இணைத்து கூறியுள்ளார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், உண்மையில் ஹஜரத் அமர் பின் அவுஃப் அவர்கள் அன்சார்களின் அவுஸ் கோத்திரம் அல்லது ஹஜ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். அவர்கள் மக்காவிற்கு சென்று தங்கினார்கள். அங்கு சிலருக்கு நண்பரானார்கள். இவ்வாறு அவர்கள் அன்சாரிகளாகவும் முஹாஜிராகவும் விளங்கினார்கள். ஹஜரத் அமர் பின் அவுஃப் அவர்கள் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னார் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் செய்த போது கபாவில் ஹஜரத் குல்சூம் பின் அல் ஹதம் என்பவரது வீட்டில் தங்கினார்கள். அன்னார் பதர், உஹது, அகல் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். அன்னார் ஹஜரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள். அன்னாரது ஜனாசா தொழுகையை ஹஜரத் உமர் அவர்கள் தொழ வைத்தார்கள். அடுத்து நான் எடுத்து கூற இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஜரத் மஅன் பின் அதி ஆகும். அன்னார் அன்சார்களின் பனு அம்ரு கோத்திரத்தின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். நான் இதற்கு முன்பு எடுத்து கூறிய ஆசிம் பின் அதி அவர்களின் சகோதரராக அன்னார் இருந்தார்கள். ஹஜரத் மஅன் அவர்கள் 70 அன்சார்களுடன் பயத்தே உக்பாவில் கலந்து கொண்டார்கள். அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே எழுத தெரிந்திருந்தார்கள். அந்த காலத்தில் மிக குறைவானவர்களுக்கே எழுத தெரியும். அன்னார் பதர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஸைத் பின் ஹத்தாப் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்தார்கள். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மஅன் பின் அதி மற்றும் ஸைத் பின் ஹத்தாப் ஆகியோருக்கிடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது நான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், தாங்கள் எங்களது சகோதரர்களான அன்சார்களிடம் எங்களுடன் வாருங்கள் என்று கூறினேன். எனவே நாங்கள் சென்றோம். அவர்களில் பதர் போரில் பங்கு பெற்ற இருவர் எங்களை சந்தித்தனர். நான் உர்வா பின் ஜுபேர் அவர்களிடம் கூறினேன். அதற்கு அவர், அது ஹஜ்ரத் உவைம் பின் சாயிதா மற்றும் ஹஜ்ரத் மான் பின் அதி ஆவார்கள் என்று அவர் கூறினார். ஹஜ்ரத் உமர் அவர்களின் அறிவிப்பு இப்போது எடுத்துக் கூறப்பட்டது. இது தொடர்பாக மேலும் விரிவான விவரம் புகாரியின் இன்னொரு அறிவிப்பில் வந்துள்ளது. அதன் சில பகுதிகளை நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் முஹாஜிரின்களில் பலருக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்துள்ளேன். அவர்களில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் ஒருவராவார்கள். ஒரு முறை நான் மனாவில் இருக்கின்ற அவர்களது வீட்டிற்கு சென்றேன். அப்போது அவர்கள் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடம் சென்று இருந்தார்கள். இந்த சம்பவம் ஹஜ்ரத் உமர் அவர்கள் கடைசியாக செய்த ஹிஜ்ரத்தின் போது நடந்ததாகும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் என்னிடம் திரும்பி வந்து,
நீங்களும் இன்று அமீருல் முஃமினீனை சந்திக்க வந்த அந்த நபரை பார்த்திருக்க வேண்டாமா? அவர் இவ்வாறு கூறினார், அமீருல் முஃமினீன் அவர்களே, உமர் சென்று விட்ட பிறகு நான் இன்னாரிடம் பையத் செய்வேன் என்று கூறியவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது ஹஜ்ரத் உமர் அவர்களின் ஹிலாஃபத்தின் போதே அன்னாருக்கு பிறகு நான் இன்னாரிடம் பையத் செய்வேன் என்று சிலர் கூறினர். பிறகு அவர் இவ்வாறு கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் அவர்களிடம் செய்த பையத் மிகவும் அவசர கோலத்தில் செய்யப்பட்டது. அபூபக்கர் அவர்களிடம் செய்யப்பட்ட பையத் நவுது பில்லாஹ் தவறாகிவிட்டது என்று கூறுகின்றனர். இதை கேட்டுவிட்டு உமர் அவர்கள் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் விரும்பினால் நான் இன்று மாலை நேரத்தில் மக்களை சந்திப்பேன். மேலும் இந்த விவகாரத்தை வலுக்கட்டாயமாக தமது கையில் எடுக்கின்ற நபர்களை எச்சரிப்பேன் என்று கூறினார்கள். அப்துல் ரஹ்மான் கூறினார்கள், நான் ஹஜ்ரத் உமர் அவர்களிடம், அமீருல் மோமினின் அவர்களே, இவ்வாறு செய்யாதீர்கள். ஏனென்றால் ஹஜ்ஜில் ஆமி மக்களும் அவுபாஷ் மக்களும் ஒன்று கூடியிருப்பர். நீங்கள் மக்களுக்கிடையே நின்றால் இந்த மக்களே வலுக்கட்டாயமாக உங்களுக்கு அருகில் வந்து விடுவர், உங்களை சூழ்ந்து கொள்வர். எனவே நீங்கள் இன்று இத்தகைய ஏதாவது ஒரு விஷயத்தை கூறினால் பிறகு அவர்கள் உங்கள் தொடர்பாக ஏதாவது ஒரு விஷமத்தை பரப்பிவிடக் கூடாது. மேலும் தாங்கள் கூறியவற்றை மக்களும் புரியாமல் இருந்து விடக்கூடாது என்று நான் அஞ்சுகின்றேன் என்று அப்துல் ரஹ்மான் கூறினார்கள். பிறகு அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியவாறு, நீங்கள் மதீனா செல்லும் வரை காத்திருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ் நாளாக அது இருந்தது. எனவே அன்னார் கூறினார்கள், நாம் மதீனா செல்வோம், ஏனென்றால் அது ஹிஜ்ரத் செய்த இடமாகும். அங்கு புரியும் தன்மையுடைய நல்ல மக்களை தனியாக சந்தித்து அவர்களிடம் நீங்கள் எதை கூற விரும்புகின்றீர்களோ கூறுங்கள். அறிவு படைத்தவர்கள் உங்களது கூற்றை புரிந்து கொள்வார்கள், அவர்கள் சுயமே விளக்கம் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் கூறினேன். பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், நல்லது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் முதல் முறையாக மதீனாவில் குத்பா கொடுப்பதற்காக நிற்கும் போது இந்த விஷயத்தை கூறுவேன். இப்னு அப்பாஸ் கூறுகின்றார்கள், நாங்கள் துல்ஹஜ்ஜாவின் இறுதியில் மதீனாவை சென்றடைந்தோம். ஜும்மா நாளன்று நாங்கள் ஜும்மா நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தோம். அங்கு சென்றபோது நான் சயீத் பின் ஜயீத் அவர்களை மெம்பருக்கு அருகில் இருப்பதை கண்டேன். நான் அவர்களுக்கு அருகில் சென்று அமர்ந்து விட்டேன். எந்த அளவுக்கு என்றால் எனது முட்டு அவர்களது முட்டை ஒட்டி கொண்டிருந்தது. இவர்கள் முழு விளக்கத்தையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இதன் தொடர்ச்சியாக இவ்வாறு வருகிறது, சிறிது நேரத்தில் உமர் பின் கத்தாப் அவர்கள் வந்தார்கள். அவர்களை எனக்கு முன்பே நான் பார்த்தபோது நான் சயீத் பின் ஜுபேர் அவர்களிடம், இன்று உமர் அவர்கள் எத்தகைய விஷயத்தை கூறுவார்கள் என்றால் இது போன்ற விஷயத்தை அவர்கள் கலீஃபா ஆனதிலிருந்து கூறியது கிடையாது என்று கூறினேன். எனது கூற்றை கேட்டு அவர் அதை வினோதமாக புரிந்து கொண்டார். மேலும் உமர் அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் அவர் கூறினார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் மெம்பருக்கு அருகில் அமர்ந்தார்கள். பாங்கு கொடுக்கக்கூடியவர் அமைதியான பிறகு அன்னார் எழுந்து நின்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள். பிறகு கூறினார்கள், அம்மாபாத், நான் இன்று எத்தகைய விஷயத்தை கூற உள்ளேன் என்றால் அதை நான் கூற வேண்டும் என்று எனக்காகவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எனது இந்த கூற்று எனது மரணம் மிக அருகில் இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியாது. எவர் இவ்விஷயத்தை புரிந்தாரோ மேலும் நல்ல முறையில் ஞாபகம் வைத்திருப்பாரோ அவர் இந்த விஷயத்தை மற்றவர்கள் வரை கொண்டு சேர்க்க வேண்டும், சிறந்த முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும். மேலும் எவர் இதனை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அஞ்சுகின்றாரோ அவர் என் தொடர்பாக பொய் கூறுவதை நான் ஆகுமானதாக ஆக்கவில்லை, தவறான விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டாம் என்று அன்னார் கூறினார்கள். பிறகு அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் அனுப்பினான். அன்னார் மீது இறை கட்டளைகள் நிறைந்த ஷரியத்தை அருளினான் என்று கூறியவாறு ஹஜ்ரத் உமர் அவர்கள் அந்த கட்டளைகளையும் எடுத்து கூறினார்கள். இது மிக பெரிய நீண்ட விளக்கமாகும். இது ஒரு ஹதீஸ் ஆகும். இதனை நான் விடுகின்றேன். பிறகு அன்னார் கூறினார்கள், கேளுங்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் கூறினார்கள். அதாவது எவ்வாறு ஈசா இப்னு மரியத்தை மிகைப்படுத்தி புகழப்பட்டதோ அதே போன்று என்னை மிகைப்படுத்தி புகழ வேண்டாம்.
நீங்கள் இதையே கூறுங்கள், அதாவது அவர் அல்லாஹ்வின் அடியாராவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தொடர்பாக அவர் அல்லாஹ்வின் அடியார் மற்றும் அவனது தூதராவார் என்றே நீங்கள் கூறுங்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களுக்கு கிலாஃபத் சாதாரணமாகவே கிடைத்துவிட்டது என்று கூறியதாக எனக்கு செய்தி வந்துள்ளது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் என் தொடர்பாகவும் இதை கூறியுள்ளீர்கள். அதாவது இறைவன் மீது ஆணையாக உமர் மரணித்து விட்டால் நான் இன்னரிடம் பையத் செய்வேன் என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள். மேலும் உமர் அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், எவர் ஒருவர் ஏமாற்றத்தில் இருந்தவாறு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களிடம் பையத் அவசர கோணத்தில் செய்யப்பட்டு விட்டது, தவறு ஏற்பட்டு விட்டது, இவ்வாறு அவர்கள் கலீஃபாவாகி விட்டார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் கூறாதீர்கள். கேளுங்கள், அந்த பையத் அவ்வாறே நடைபெற்றது என்றாலும் அல்லாஹ் அனைத்து தீங்குகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றினான். உங்களில் அபூபக்கரை போன்று எவரும் கிடையாது. அத்தகைய களப்பற்ற மார்க்க ஞானம் கொண்ட இறையச்சம் உள்ளவர் உங்களில் எவரும் கிடையாது என்று அன்னார் கூறினார்கள். இதற்கு பிறகு சிறிது விளக்கம் உள்ளது. தொடர்ச்சியாக ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எவர் முஸ்லிம்களின் ஆலோசனை இன்றி எவரிடமாவது பையத் செய்தால் அவர்களிடத்தில் எவரும் பையத் செய்யக்கூடாது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தபோது அன்சார்கள் எங்களது எதிரியாயினர். நாங்கள் அனைவரும் சக்கீஃபா பனு சாயிதா என்ற இடத்தில் ஒன்றிணைந்து அலி மற்றும் ஜுபைர் மற்றும் அவர்களுடன் இருந்தவர்கள் எங்களுடன் எதிரியாயினர். மேலும் முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களிடம் வந்து அன்னாரிடம் நாம் நமது அன்சார் சகோதரர்களிடம் செல்வோம் என்று கூறினர். இது தொடர்பாக நான் மேலையும் எடுத்து கூறினேன். அதையே இவர்கள் இங்கு கூறுகின்றார்கள். நாம் அவர்களுக்கு அருகில் சென்ற போது அவர்களில் 2 நேர்மையான ஆண்களை சந்தித்தோம். அதாவது முதல் அறிவிப்பிற்கேற்ப அந்த நேர்மையான ஆண்களில் ஒருவர் ஹஜ்ரத் மான் பின் அதி ஆவார்கள் என்றும் வரலாற்றில் வந்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இந்த ஆலோசனைக்கேற்ப அன்சார்கள் ஒருமித்த கருத்தை கொண்டவர்களாக இருந்தனர். வழியில் நாங்கள் சந்தித்த இந்த இருவரும் இது தொடர்பாக எங்களிடம் கூறினர். அவர்கள் கூறினார்கள், அதாவது முஹாஜிரீன்களின் ஜமாத்தே, நீங்கள் எங்கே செல்ல விரும்புகின்றீர்கள் என்று கேட்டோம். அதற்கு நாங்கள் அந்த அன்சார் சகோதரர்களை சந்திக்க விரும்புகின்றோம் என்று கூறினர். அதற்கு இவர்கள் இருவரும், ஒருபோதும் செல்லாதீர்கள், நீங்கள் அங்கு செல்லாமல் இருப்பதே உங்களுக்கு சிறந்தது. மேலும் நீங்கள் எந்த ஆலோசனை செய்ய வேண்டுமோ அதை நீங்களே செய்யுங்கள் என்று கூறினேன். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் கூறினேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் கண்டிப்பாக அவர்களிடம் செல்வோம் என்று கூறியவாறு நாங்கள் செல்ல ஆரம்பித்தோம். பனு சாயிதாவிடம் சென்றோம். அங்கு அன்சார் மற்றும் அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோர் ஹிலாஃபத் தேர்ந்தெடுக்கப்படுவது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தனர். இது தொடர்பான விவரம் மிகவும் விரிவானதாகும். இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டவாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது சஹாபாக்களில் 3 கூட்டம் ஏற்பட்டது. ஒரு கூட்டத்தினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இஸ்லாமிய அமைப்பை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எனவே நபியின் விருப்பத்தை அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களால் தான் புரிய முடியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்திலிருந்து தான் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணினர். இன்னொரு கூட்டத்தினர் இவ்வாறு கூறி வந்தனர், அதாவது அன்னாரது குழந்தைகளில் ஒரு நபர் நியமிக்கப்பட வேண்டும், வேறு எந்த குடும்பத்திலிருந்தும் எவரும் கூடாது. இந்த கூட்டத்தினரது சிந்தனையில் இந்த விஷயம் இருந்தது, அதாவது வேறு ஏதாவது ஒரு குடும்பத்திலிருந்து எவராவது கலீஃபாவாக நியமிக்கப்பட்டால் பிறகு மக்கள் அவரது கூற்றை கேட்க மாட்டார்கள். இவ்வாறு பிறகு அமைப்பின் ஏற்பாடுகளிலும் குளறுபடி ஏற்படும் என்று இவர்கள் கருதி வந்தனர். அன்னாரது குடும்பத்தில் ஒருவர் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டால் இந்த குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு நடந்து வந்துள்ள பழக்கம் மக்களுக்கும் இருப்பதனால் மக்கள் இதனை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வர்.
எவ்வாறு ஒரு அரசரின் கூற்றை மக்கள் கேட்கும் தன்மையை பெற்ற பிறகு அவர் மரணித்துவிட்டால் அவரது மகன் பிரதிநிதியாக திகழ்வாரேயானால் மக்களும் கட்டுப்படுதலின் ஆர்வத்தில் அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பாரோ அதே போன்று இங்கேயும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கருதினர். வேறு ஒரு கூட்டத்தினர் இவ்வாறு கூறினர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்திலிருந்து ஒருவரை நியமிப்பது என்பது நிபந்தனை கிடையாது. நமது நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்துவதுதான். எனவே எவர் இதற்கு அதிக தகுதி வாய்ந்தவராக இருக்கின்றாரோ அவரிடம் இப்பணி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கருதினர். இந்த இரண்டாம் கூட்டத்திற்கு எதிரில் 2 அம்சங்கள் இருந்தது. அவர்களும் அன்னாருக்கு பிறகு ஏதாவது ஒரு பிரதிநிதி இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதி எந்த மக்களை சார்ந்தவராக இருப்பார்கள் என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தது. இன்னொரு கூட்டம் இவ்வாறு கருதியது, அதாவது எந்த மக்கள் அதிகமாக அன்னாரது நெருக்கத்தில் இருந்தார்களோ அவர்களே இதற்கு தகுதியானவர்கள், அதாவது முஹாஜிர்கள். அதிலும் குறைஷிகளின் கூற்றை ஏற்றுக்கொள்வதற்கு அரபு மக்கள் தயாராகி விடுவார்கள் என்று இவர்கள் கருதி வந்தனர். வேறு சிலரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மரணித்துள்ளார்கள், மதீனாவில் அன்சார்களின் ஆதிக்கமே இருக்கிறது, எனவே இவர்களால் தான் சிறந்த முறையில் பணி செய்ய முடியும் என்று கருதினர். எவ்வாறு இருப்பினும் அன்சார் மற்றும் முஹாஜிர் ஆகியோருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அன்சார்கள் இவ்வாறு கருதி வந்தனர், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை அமைப்பு ரீதியுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. மேலும் நமக்கிடையில் அவர்கள் தமது வாழ்நாளை கழித்துள்ளார்கள், மேலும் மதீனாவில் கழித்துள்ளார்கள். மக்காவில் எவ்வித அமைப்பு ரீதியிலான ஏற்பாடும் கிடையாது. எனவே நாம் தான் இந்த அமைப்பை சிறந்த முறையில் கொண்டு செல்ல முடியும். ஹிலாஃபத்தின் உரிமை எங்களுக்குத்தான் இருக்கின்றது, வேறு எவருக்கும் கிடையாது என்று அவர்கள் கருதினர். அவர்கள் இன்னொரு ஆதாரத்தையும் வழங்கினார்கள், அதாவது இந்த இடம் எங்களுடையதாகும். இயல்பாகவே நமது கூற்றுக்களே மக்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். முஹாஜிர்களின் கூற்றிற்கு தாக்கம் இருக்காது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிநிதி நம்மிடமிருந்துதான் இருக்க வேண்டும், முஹாஜிர்களில் இருந்து இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூறினர். இதற்கு மாற்றமாக முஹாஜிர்கள் இவ்வாறு கூறி வந்தனர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நீண்ட காலம் எங்களுடன் கழித்துள்ளார்களோ அதுபோன்று உங்களுடன் கழிக்கவில்லை. நீங்கள் அன்னாருடன் இவ்வளவு நீண்ட காலம் இருக்கவில்லை. எனவே மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கான தகுதி எங்களிடம்தான் உள்ளது, அன்சார்களிடம் இல்லை என்று அவர்கள் கூறி வந்தனர். இந்த கருத்து வேறுபாடு தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமூத் அவர்கள் எழுதுகின்றார்கள், இந்த கருத்து வேறுபாடு தொடர்பாக மக்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் எந்த முடிவையும் எட்டவில்லை. அன்சார்களுடைய ஹக்கில் இருந்த இந்த இறுதி கூட்டம் பனு சாயிதாவின் இடத்தில் ஒன்று கூடி இது தொடர்பாக ஆலோசனை செய்ய ஆரம்பித்தனர். மேலும் சாத் பின் உபாதா, இவர் ஹஜ்ரஜ் கோத்திரத்தின் தலைவராவார், இவரையே ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இவர்களது எண்ணமாக இருந்தது. அதன் பக்கமே இவர்களது கவனமும் சென்றது. எனவே அன்சார்கள் தமக்கிடையில் கலந்துரையாடியவாறு ஆலோசனை செய்தவாறு, நாடு நம்முடையதாகும், பூமியும் நம்முடையதாகும், சொத்துக்களும் நம்முடையதாகும், மேலும் இதிலே இஸ்லாத்தின் பலனும் உள்ளது, அதாவது நம்மிடமிருந்தே ஏதாவது ஒரு கலீஃபா நியமிக்கப்பட வேண்டும், மேலும் இந்த பதவிக்கு சாத் பின் இபாதா அவர்களை விட சிறந்தவர் வேறு எவரும் இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்தனர். இந்த பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது சிலர் முஹாஜிர்கள் இதை மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டனர். அதற்கு ஒருவர், ஒரு அமீர் எங்களிடமிருந்தும் ஒருவர் உங்களிடமிருந்தும் இருக்க வேண்டும் என்று நாம் கூறுவோம் என்று கூறினார். சாது அறிவு படைத்தவராக இருந்தார். அன்சார்கள் எவரை ஹலீஃபாவாக ஆக்க விரும்பினார்களோ, அதாவது இந்த சாது, அவர் கூறுகின்றார், இது முதல் பலவீனமாகும். அதாவது ஒன்று ஹலீஃபா நம்மிடமிருந்து இருக்க வேண்டும், அல்லது அவர்களில் ஒருவர் ஹலீஃபாவாக இருக்க வேண்டும். இவ்வாறு இல்லை என்றால் இஸ்லாத்தில் கருத்து வேறுபாடு உருவாகிவிடும் என்று சாது கூறினார். இந்த ஆலோசனைக்கு பிறகு முஹாஜிர்களுக்கு இது பற்றி தெரிய வந்தது. அவர்கள் விரைவாக வந்தனர். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறியவற்றை நான் இதற்கு மேலேயும் கூறியுள்ளேன். முஹாஜிர்கள் இவ்வாறு கருதி வந்தனர், அதாவது முஹாஜிரின்களில் ஒருவர் ஹலீஃபாவாக நியமிக்கப்படவில்லை என்றால்
பிறகு அரபு மக்கள் கட்டுப்பட மாட்டார்கள். மதீனா மட்டுமல்ல, மாறாக இது முழு அரபிற்கும் உரிய ஒரு விஷயமாகும். மதீனாவில் அன்சார்களின் ஆதிக்கம் இருந்தாலும் முழு அரபும் மக்காவின் மகத்துவம் மற்றும் கண்ணியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே முஹாஜிரின்கள் இப்போது அன்சார்களில் எவராவது கலீஃபாவாக நியமிக்கப்பட்டால் பிறகு முழு அரபுக்கும் இது ஒரு இக்கட்டான ஒரு காரியமாகிவிடும் என்று கருதி வந்தனர். எனவே அனைத்து முஹாஜிரின்களும் அங்கு ஒன்று கூடினர். அவர்களில் ஹஜ்ரத் அபுபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களும் அடங்குவார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுவதற்காக ஒரு பெரிய கட்டுரையை யோசித்து வைத்திருந்தேன். மேலும் நான் அங்கு சென்றதுமே எத்தகைய ஒரு சொற்பொழிவை நிகழ்த்துவேன் என்றால் அதன் மூலம் அனைத்து அன்சார்களும் எனது கூற்றை ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் அன்சார் அல்லாமல் முஹாஜிரின்களில் இருந்து எவராவது தான் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வரும் என்று நான் கருதியிருந்தேன். ஆனால் நான் அங்கு சென்றதும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்த எழுந்து நின்றார்கள். அப்போது நான் எனது உள்ளத்தில் இவர் எதை கூறிவிடப் போகிறார் என்று கருதினேன். ஆனால் இறைவன் மீது ஆணையாக நான் எந்த விஷயங்களை யோசித்து வைத்திருந்தேனோ அந்த அனைத்தையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். மாறாக அது மட்டுமின்றி தம் சார்பாகவும் அவர்கள் பல சான்றுகளை வழங்கினார்கள். அப்போது என்னால் அபூபக்கர் அவர்களை ஒருபோதும் என்னால் எதிர்க்க முடியாது என்று நான் புரிந்து கொண்டேன். முஹாஜிரின்கள் அன்னாரிடம் இப்போது குறைஷிகளிடமிருந்து அமீர் இருப்பது அவசியம் என்று கூறினர். அதற்கு சான்றாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கூற்றான குறைஷிகளிடமிருந்து உங்களது இமாம் இருக்க வேண்டும் என்ற ஹதீஸை முன்வைத்தனர். மேலும் அவர்கள் தமது மார்க்கத்தில் முன்னேறுவது மற்றும் அவர்கள் மார்க்கத்திற்காக செய்த தியாகத்தை பற்றி எடுத்துக் கூறினர். இதற்கு குபாப் பின் முன்சிர் ஹஸ்ரமி எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் முஹாஜிர்களிலிருந்து கலீஃபா இருப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிறகு ஒரு அமீர் உங்களிலிருந்தும் ஒரு அமீர் எங்களிலிருந்தும் இருக்கட்டும் என்று கூறினார். அதற்கு உமர் அவர்கள், சிந்தித்து பேசுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் 2 அமீர் இருப்பதை ஆகுமானதாக ஆக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கூறினார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலாஃபத் அமைப்பிற்கு கூறியுள்ள விளக்கங்கள் நிறைந்த இத்தகைய ஹதீஸ்களின் ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் அன்னாரது வாழ்நாளில் சஹாபாக்களின் சிந்தனை இதன் பக்கம் செல்லவில்லை. இதன் காரணமும் இறைவனது ஒரு ஞானம்தான். அன்னார் கூறுகின்றார்கள், அதாவது உமர் அவர்கள் கூறினார்கள், உங்களது கூற்றுப்படி, அதாவது உங்களிடமிருந்து ஒரு அமீரும் எங்களிடமிருந்து ஒரு அமீரும் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை சிந்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அது தொடர்பாக வருகிறது. ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் எழுந்து நின்று அன்சார்களை பார்த்து கூறினார்கள், நீங்கள் மக்காவிற்கு வெளியில் ஈமான் கொண்ட முதல் சமுதாயம் ஆவீர்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு அன்னாரது நோக்கத்திற்கு மாற்றமாக திகழ்ந்த முதல் சமுதாயமாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று கூறினார்கள். அன்னாரது கூற்று எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், பஷீர் பின் சஅத் ஹஸ்ரமி எழுந்து நின்றார்கள். அவர்கள் தமது சமுதாயத்திடம், இந்த மக்கள் உண்மையை கூறுகின்றனர். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த தியாகத்தை செய்தோமோ, மேலும் அன்னாருக்கு உதவி செய்தோமோ, அது உலக நோக்கத்திற்காக செய்யவில்லை. மேலும் அன்னாருக்கு பிறகு ஆட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யவில்லை. மாறாக நாம் இறைவனுக்காக செய்தோம். எனவே இங்கு அமீராவது எங்களது உரிமை அல்லது ஹலீஃபா எங்களது உரிமை என்ற உரிமைக்கான கேள்வி கிடையாது. மாறாக கேள்வி இஸ்லாத்தின் முக்கியத்துவம் தொடர்பானதாகும். எனவே இதன் அடிப்படையில் முஹாஜிரின்களிடமிருந்தே அமீர் நியமிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிக நீண்ட காலமாக நெருக்கத்தில் இருந்துள்ளார்கள் என்று கூறினார்கள். எனவே இது தொடர்பாக சிறிது நேரம் பேச்சு நடைபெற்றது. இறுதியாக 30-45 நிமிடத்திற்கு பிறகு முஹாஜிரின்களில் இருந்தே ஹலீஃபா நியமிக்கப்பட வேண்டும் என்பதன் பக்கமே மக்களின் கருத்து சென்றது. எனவே ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹஜ்ரத் உமர் மற்றும் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களை இந்த பதவிக்காக முன்மொழிந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களே இந்த பெயரை முன்மொழிந்தார்கள். பிறகு அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள்,
ஹஜரத் உமர் அல்லது ஹஜரத் அபு உபைதா ஆகிய இருவரிடத்தில் எவரிடமாவது பையத் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இருவருமே மறுத்து விட்டார்கள். மேலும் கூறினார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபரை தமது நோயின் காலகட்டத்தில் தொழுகைக்காக இமாமாக நியமித்தார்களோ, மேலும் அனைத்து அன்சார்களிலும் எவர் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவரிடமே நாங்கள் பையத் செய்வோம் என்று இவர்கள் கூறினர். ஏற்கனவே கூறப்பட்டு வந்துள்ள விஷயம் இதுவாகும். அதாவது ஹஜரத் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் கூறிய இந்த அனைத்து விஷயங்களும் எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை தவிர, அது என்னவென்றால் அவர்கள் ஹஜரத் உமர் மற்றும் அபு உபைதா பெயரை முன்மொழிந்தது எனக்கு பிடிக்கவில்லை. அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் எனது பெயரை முன்மொழிந்த போது எனது நிலை என்னவாக இருந்ததென்றால், அபூபக்கர் இருக்கின்ற ஒரு சமுதாயத்திற்கு நான் அமீராக நியமிக்கப்படுவதை விட என் முன்னால் வந்து எனது தலையை துண்டித்திருந்தாலும் அதுவே எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய விஷயமாக இருந்திருக்கும். அதாவது அவர்களது அந்தஸ்து அத்தகைய சிறப்பானதாகும். ஹஜரத் அபூபக்கர் அவர்கள் இருக்கின்ற போது நான் அமீராக எவ்வாறு நியமிக்கப்பட முடியும்? இதை நான் வெறுத்தேன். மற்ற அவர்களது அனைத்து கூற்றுகளும் சிறப்பானதாகவே இருந்தது. ஆனால் இந்த விஷயத்தை நான் விரும்பவில்லை. ஹஜரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜரத் உமர் அவர்கள் கூறினார்கள், முஹாஜிரின்களில் எவர் மிகச் சிறந்தவரோ நாம் அவரிடம் பையத் செய்வோம். இதன் பொருள் என்னவென்றால், ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட வேறு எவரும் சிறந்தவர் கிடையாது என்பதே ஆகும். எனவே அபூபக்கர் அவர்களிடம் பையத் செய்யப்பட்டது. முதலில் ஹஜரத் உமர் அவர்கள் பையத் செய்தார்கள். பிறகு அபு உபைதா அவர்கள் பையத் செய்தார்கள். பிறகு பஷீர் பின் சாத் ஹஜ்ரஜி பையத் செய்தார்கள். பிறகு அவுஸ் மற்றும் ஹஜ்ரஜின் மக்களும் பையத் செய்தனர். எந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக இருந்தனர் என்றால், அந்த சந்தர்ப்பத்தில் சாத் அவர்கள் நோயிற்றிருந்த போதிலும் எழுந்து வந்து நவள முடியாத சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் தவழ்ந்து சென்றவாறு பையத் செய்தார்கள். இறுதியாக சாத் மற்றும் ஹசரத் அலி அவர்களை தவிர மற்ற அனைவரும் பையத் செய்தனர். எதுவரை என்றால் சாத் அவர்களின் மகனும் கூட பையத் செய்து விட்டார். ஹசரத் அலி அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு பையத் செய்தார்கள். அறிவிப்பில் இவ்வாறு எல்லாம் வருகின்றது. அதாவது 3 நாட்களில் கழித்து அவர்கள் பையத் செய்ததாகவும், சில அறிவிப்புகளில் 6 மாதங்களுக்கு பிறகு பையத் செய்ததாகவும் வருகின்றது. 6 மாத அறிவிப்பை பொறுத்தவரை இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அதாவது அன்னார் ஹஜரத் ஃபாத்திமா அவர்களை கவனிக்கும் பணியில் இருந்ததால் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பையத் செய்ய முடியவில்லை. இறுதியாக அன்னார் பையத் செய்ய வந்தபோது ஃபாத்திமா உடல்நலம் இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே நான் பையத் செய்வதில் காலதாமதம் ஆகிவிட்டது என்று அன்னார் மன்னிப்பு கோரியதாகவும் வருகின்றது. எவ்வாறு இருப்பினும் அப்போது அனைவரும் பையத் செய்தனர். ஹஜ்ரத் உர்வா பின் ஜுபேர் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணத்தை கொடுத்த போது மக்கள் அழுதனர். அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே நாங்கள் மரணிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஏனென்றால் அன்னாருக்கு பிறகு குழப்பத்தில் நாங்கள் விழ விரும்பவில்லை என்று கூறினர். நான் தற்போது எடுத்து கூறி வருகின்ற அந்த சஹாபி, அதாவது ஹஜரத் மான் அவர்கள் இவ்வாறு அந்த சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக மக்கள் அனைவரும் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாகவே மரணித்து விட வேண்டும் என்று கூறுகின்றனர். ஆனால் நான் அன்னாருக்கு முன்பாகவே மரணிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அன்னார் உயிரோடு இருக்கும் போது எவ்வாறு நான் அன்னாரை உண்மைப்படுத்தினேனோ அவ்வாறே அன்னார் மரணித்த பிறகும் கூட அன்னாரை நான் உண்மைப்படுத்த வேண்டும். எவ்வாறு அன்னாரை நான் ஏற்றுக்கொண்டேனோ அவ்வாறே அன்னாருடைய மரணத்திற்கு பிறகும் அன்னார் முன்னறிவித்த அமைப்பு, அதாவது ஹிலாஃபத்தே ராஷிதா நிறுவப்பட்டு விட்டது. நயவஞ்சகர்கள் மற்றும் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களின் வலையில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நான் கூறுவேன் என்று அன்னார் கூறினார்கள். ஆக இந்த ஈமானின் தரத்தை தான் ஒவ்வொரு அஹ்மதியும் நிலைநாட்ட வேண்டும். ஒரு அறிவிப்பிற்கேற்ப ஹஜரத் மான் அவர்கள் ஹஜரத் ஹாலித் பின் வலீத் அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றவர்கள் மற்றும் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடைபெற்ற போரில் பங்கு பெற்றதாக வந்துள்ளது. ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ரத் மான் மற்றும் ஜயித் பின் கத்தாப் ஆகியோருக்கிடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் நடந்த யமாமா போரில் ஹிஜ்ரி 12வது ஆண்டில் ஷஹீதானார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதிக்கும் நபித்துவத்தின் அந்தஸ்தை புரிந்து கொள்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. மேலும் ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வுடனும் பற்றுணர்வுடனும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான நற்பாகியத்தை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.